say இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய குக் வித் கோமாளி ஷோல இருந்து நான் அஸ்வின் பண்ண மூஸ் தான் எடுத்து பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்த்துடலாம். சாக்லேட், ஓரியோ பிஸ்கெட், விப்பிங் பவுடர் இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட்டை பவுடராக பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு விப்பிங் பவுடர் 50 கிராம், அது கூட சில்டு வாட்டரோ இல்லை மில்க்கோ 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் விப்பிங் க்ரீம் நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த விப்பிங் க்ரீமில் நான் கொஞ்சம் ஓரியோ பிஸ்கெட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் ஜாரில் லேயராக அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரியோ பவுடர்டு பிஸ்கெட்டை லேயர் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் நான் செட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி பைப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேக் வந்து லேயரிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலி லாஸ்ட் லேயருக்கு நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறேன். இப்போது சாக்லேட் நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம லாஸ்ட் லேயராக யம்மி சாக்லேட்டை லேயர் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம ஓரியோ மூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் டெக்கரேஷனுக்காக ஒரு ஓரியோ பிஸ்கெட்டை இதில் வைக்கிறேன். இப்போ இந்த ஓரியோ மூஸை ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஷோவில் வந்து தாமஸ் சார் சொல்லியிருப்பாரு, இதை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து இதை கவுத்துனா கீழே விடாமல் இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வரவே இல்லை. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரியலி எம்மி டேஸ்டாக இருக்கு. சூப்பர் டேஸ்டாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. நான் ஓடி சாப்பிட்டு வரேன். பாய்.